ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் 2025 கிட்டத்தட்ட 2299 பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கப்பட்ட வயது வரம்பு தளர்வோட அந்த திருத்தி அமைக்கப்பட்ட பிடிஎஃப் அப்படிங்கிறது 25 மாவட்டங்களில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் வெளியிட இருக்காங்க. ஸோ அந்த கிராம உதவியாளர் தேர்வுக்கு ஆல்ரெடி அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்டிங்லேருந்து அண்ட் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அறிவித்து அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த மாவட்டத்தில் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டேட் முடிஞ்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு அப்படிங்கிறது நடக்க இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எழுதுதல் வாசித்தல் திறனறி தேர்வு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஹால் டிக்கெட் அனுப்பப்பட்டு அந்த நேர்முக தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படும். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதில் சரியான இன சுழற்சி விருப்பம், அதுக்கப்புறம் சரியான கல்வி சான்றிதழ் இதெல்லாம் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த பர்டிகுலர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபராக இதெல்லாத்தையும் செக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அந்த தகுதியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மற்றும் எழுதுதல் வாசித்தல் தேர்வுக்கு உண்டான அந்த அழைப்பானை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ இதில் நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அந்த திறனறி தேர்வு அப்படிங்கிறது ஸ்கிப் ஆகும். அதுவும் ஒரு சில மாவட்டத்தில் தான். இது எல்லா மாவட்டமும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம இது வரைக்கும் செக் பண்ண அந்த 25 டிஸ்ட்ரிக்டில் திருத்தி அமைக்கப்பட்ட அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் அந்த டேட்டையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எழுதுதல் வாசித்தல் திறனறி தேர்வு எப்போ நடக்கும், நேர்முக தேர்வு எப்போ நடக்கும், ஹால் டிக்கெட் எப்போ அனுப்புவோங்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு சில மாவட்டங்களில் அப்படி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எழுதுதல் திறனறி தேர்வுக்கு உண்டான ஃபுல் மார்க் வழங்கிடுவாங்க. அப்படி சப்போஸ் உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டி காட்டணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களை லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களை 2 வீலர் ஓட்ட சொல்ல மாட்டாங்க, சைக்கிள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் திறனறி தேர்வு. அதுக்கப்புறம் உங்களோட எழுத்தல் வாசித்தல் தேர்வு உங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு எழுத படிக்க தெரியுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் ஃப்ளூயண்ட்டாக படிக்கணும் அண்ட் அவங்க சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பிரகாரம் கிட்டத்தட்ட 25 கடைசியாக மதுரை மாவட்டம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் 24 மாவட்டங்கள் இருக்குது. அதில் ஆல்ரெடி ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர், சென்னை, கோயம்புத்தூர், விழுப்புரம், திருவண்ணாமலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 மாவட்டங்களுக்கு முடிய போது செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா ரிட்டன் தீபாவளி ஹாலிடேஸ்க்கு போயிட்டு ரிட்டன் அந்த மக்கள்லாம் அந்த வேலை செய்யக்கூடிய ஊருக்கு திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன் டே பார்த்திங்கன்னா விடுமுறை விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த லாஸ்ட் டேட்டில் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது. கண்டிப்பாக அந்த ஆஃபீஸில் ஆளுங்க இருப்பாங்க. நீங்கள் தபால் இன்றைக்கி போய் தபால் அனுப்பணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் நியர்பைனா உங்களுக்கு எந்த கிராமம் உங்களோட கிராமத்துக்கு உண்டான அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் போய் நேராக ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 5:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் டைம் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க, செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த 4 மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முடியுது. அடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், தென்காசி இந்த 2 மாவட்டத்துக்கும் 24ஆம் தேதி முடிய இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இயர்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணணுமா அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறது. அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃபேஸ் 1ல் யாராவது இந்த எக்ஸாம் பற்றி அவேர்னஸ் இல்லாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் அந்த 21லேருந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 39, 42, 52 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அந்த இனசுழற்சி விவரத்தில் அந்த கிராமத்துக்கு பர்டிகுலர் கிராமத்தில் வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு அவங்க ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட எக்ஸாக்டாக அந்த ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர் இந்த மாதிரி முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மந்தோட ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் முடிஞ்சவங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்களா என்னங்கிற டேட்டா தெரியல. பட் அந்த டேட்டா கிடைச்சா எப்போனாலும் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். பட் அவங்க எல்லோரும் ரெடியாக இருங்க, ப்ரிப்பராக இருங்க. ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ராணிப்பேட்டை மாவட்டத்துல எல்லாம் குயிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் பண்ணுற மாதிரி டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 15 நாள் ஆகியுமே உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணீங்களோ, எந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணீங்களோ இல்லை நேரில் கொண்டு போய் கொடுத்தீங்களோ அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க எப்போ அந்த நேர்முக தேர்வு நடக்கிறதுக்கு. கண்டிப்பாக அங்கே தகவல் பலகையில் அது சம்மந்தப்பட்ட கொடுத்துருப்பாங்க. இல்லைனா லோக்கலாக அந்த டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய நியூஸ் பேப்பரில் பேப்பர் ஏதாவது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த தேர்வுகளை இந்த நாட்களில்
எழுதுதல் வாசித்தல் தேர்வு நடைபெறும். அதிலிருந்து இத்தனை நாளில் வந்து நேர்முகத் தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு எப்படி டிசம்பருக்குள்ளே வந்து முடிக்க சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த கிராம உதவியாளருக்கும் டிசம்பருக்குள்ளே முடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.